பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 56வது அதிகாரம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். இந்த பயம் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாயிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரியம் நம்மளை பயமுறுத்தும். இந்த பயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போக மாட்டோம். எதையோ ஒன்றை பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பயம், என்ன பயத்தை நமக்கு கொடுத்ததோ அந்த பயம் அந்த இடத்திற்கு மறுபடியும் நம்ம என்ன செய்யாதுன்னா போக அனுமதிக்காது. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் பயப்படும் போது நான் உம்மை நம்புகிறேன் அப்படிங்கிறான். நம்ம வாழ்க்கையில் பயம் வரும் பொழுது உடனே நாம் இன்னொரு மனிதனை நாம் தேடுகிறோம். காரணம், அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு. அதே போல் இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்துகிறதா, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வைங்க. தேவன் மேலே வைக்கும்போது அவர் அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 34:4 வாசிக்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்கிற எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இப்போ சொல்கிறான், எங்களுக்கு நாங்கள் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலை அவர்களை பயமுறுத்தினது. பிரைஸ் எல்லாம் புயல் வீசுகிறது, கப்பல் சேதமடைகிறது, அவங்களால போக வேண்டிய இடத்திற்கு போக முடியல. பிரைஸ் எல்லாம் அவன் சொல்கிறான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். Glory to God. அன்னைக்கு காலையில் சொல்லுவேன், நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை உங்களை அந்த சூழ்நிலையில் இருந்து தப்புவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினால அவர்களை பயமுறுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தினால சமாதானம் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.